இப்போ எஸ்ஏஆர் போயிட்டுருக்குது, அதில் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அதை சப்மிட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்குல்ல, இதில் பிஎல்ஓ லெவல் 2 ஆஃபீஸர் இருக்காங்களா, அவங்க தான் வந்து அந்த ஃபார்மை வந்து சப்மிட் கொடுக்குறது அப்படின்ற வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் அதுக்கு சப்ஸ்டியூட் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்தாக பார்த்துட்ருக்குறாங்க. இது என்ன சொல்கிறது, ஒரு கருத்தாக சொல்லிட்டு இருக்காங்க ஊருக்குள்ளே, இந்த மாதிரி ஆள் வச்சு செஞ்சுனுக்கிறாங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேள்வியை வந்து ஒரு தட்டை கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, வா இதெல்லாம் பண்ணவே கூடாது வா அப்படின்ற மாதிரி சாக்கா இருக்காரு. சொன்னது யார்? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் தான். அவர்கிட்ட தான் இந்த சப்ஸ்டியூட் மேட்டரை பற்றி கேட்குறாங்க. ஸோ சப்ஸ்டியூட் போடுறத பற்றி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா அதுக்கு தான்ப்பா பிஎல்ஓ 2 இருக்கிறாங்க, அதான் அவங்களோட வேலையை அவங்க தான் வாங்கி சப்மிட் பண்ணோம். இந்த வேலையை அவங்க கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அது கீழே சப்ஸ்டியூட் வைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய தப்பு, அதை பண்ணவே கூடாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக தவறை சுட்டி காட்டி பேசி தாக்க உணர்ந்திருக்கிறார் ஜெயக்குமார் அவர்கள். பண்ணக்கூடாது. அப்லோட் பண்ணுறது யாரோட டியூட்டி? பிஎல்ஓ 2னுடைய வேலை தான். அவங்க தானே அந்த ஸ்கேன் பண்ணி கொடுக்கணும். அவங்க தான் வந்து அந்த ஃபில்அப்டு ஃபார்மை வாங்கலாம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுக்குறது அவங்க தான் கொடுக்கணும். வாங்கினா கூட அப்லோட் பண்ணுறது யாருடைய வேலைன்னா பிஎல்ஓடைய வேலை தான். அதில் அவங்க போயிட்டு ஒரு ஒரு பதிலின்னு சொல்லுவாங்களே, சப்ஸ்டியூட்டு, அது போடுறது தப்பு. நெக்ஸ்ட் திமுக வந்து இப்போ எஸ்ஐஆர் எதிர்த்து இவ்வளோ குரல் கொடுத்துட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இவ்வளோ நாள் செத்து போனவங்க ஓட்டு, ஒரே ஆளுக்கு 3 நாள் ஓட்டுக்கிறது, அப்புறம் கள்ள ஓட்டு போகிறதுக்கு வசதியாக வாக்காளர் பட்டியல் இல்லாத நபருடைய வாக்கெல்லாம் இருக்குங்களா, அவங்கள பற்றியில் அந்த வாக்கெல்லாம் இவங்க வந்து அதை அறுவடை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் ஜெயிச்சு நின்றாங்க திமுக இவ்வளோ நாள். அதில் கை வைக்கிறாங்க எஸ்ஐஆர். அது எல்லாத்தையுமே ஃபுல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு கரெக்டான லிஸ்ட்டு வந்துடுச்சுன்னா யார் யார் எந்தெந்த கட்சிக்கு வாக்களிக்கணுன்ற சுதந்திரத்தில் அவங்கவுங்க ஜனநாயக முறைப்படி வாக்களிக்க போகிறாங்க. அதில் திமுகவுக்கு ஃபேவராக வாக்கு வராது. அப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான சூழல் வந்ததுனால திமுகவுக்கு நெல்லியா கசக்குது, தேல் கொட்டினா மாதிரி திருடனுக்கு தேல் கொட்டினா மாதிரி ஒரே ஊத்தலாகுது, அதனால தான் கண்டு வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சுனுக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். திமுகவை பொறுத்தவரை வந்து கள்ள ஓட்டை நம்பியும் அதே போல் இறந்தவர்கள் நம்பி இருக்கிற ஒரு கட்சி. காலங்காலமாக அதுதான் வந்து அவங்க வந்து அந்த வேலையை செஞ்சவங்க. இப்போ என்னாச்சு, அது இந்த எஸ்ஐஆர் வரும்போது அதெல்லாம் நீக்கப்பட்டுரும். இது இறந்தவர்கள் நீக்கப்பட்டுருவாங்க. அதே போல் வந்து ஒரு ஓட்டு தான் இருக்கும், இன்னொரு ஓட்டு இருக்காது. 3 ஓட்டு வச்சுக்க மாட்டான். ஸோ அந்த 3 ஓட்டு ஒரு ஓட்டுக்காரன் 3 ஓட்டு அடிப்பான். அது அடிக்க மாட்டான். செத்த உயிரோடு வரமாட்டாங்க. அது நடக்காது. அதுக்கு வந்து காலங்காலமாக இவங்க ஓட்டு போட்டவங்க. அது இல்லைன்னும் போது என்ன ஆகும், எட்டிக்காய் கசக்கம், திருநெல் தேல் கொட்டின மாதிரி அந்த ஒரு உணர்வு இருக்கும். அதனால் இதை நம்பியே ஜெயித்தவங்க வருங்காலத்தில் தோல்வின்றது உறுதியாகி போச்சு. அதுக்காக தான் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க.